ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி கிருத்திகை. இந்த இலை 6 வைத்து ஒரே ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்துனாலே போதும். வாழ்க்கையே மாறும். தினம் தினம் பணம் வரும். அது என்ன இலை, அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆடி கிருத்திகை அன்னைக்கு என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்றி வைக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கிருத்திகை விரதத்தோட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதற்கு அற்புதமான ஒரு நாள், ஒரு விரதம் இந்த ஒரு கிருத்திகை நட்சத்திரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண வரன் கைக்கூடி வராதவங்க, குறிப்பா சரியான வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க இந்த கிருத்திகை விரதத்தை எடுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறத பொறுத்தும் முடியறத பொறுத்தும் இந்த ஒரு கிருத்திகை விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம். அதுலயும் ஆடி மாதத்துல வரக்கூடிய இறை வழிபாட்டுக்குனே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திகை இருக்கு இல்லையா, இது கூடுதல் விசேஷமானது. தமிழ் மாதங்கள்ல மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகைய நீங்க முறையா வழிபட தவறவிட்டாலும் இந்த ஒரு ஆடி கிருத்திகைய ஒரு நாள் முறையா கடைபிடிச்சாலே வருஷத்துல வரக்கூடிய மற்ற கிருத்திகை விரதங்களை கடைபிடித்த பலன் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த கிருத்திகை நட்சத்திரம், இந்த ஆடி கிருத்திகை இந்த வருஷம் ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் இருக்கு, ஆகஸ்ட் 7ஆம் தேதியும் இருக்கு. ஒரு கேலண்டர்ல இல்ல ஒரு கோவில்ல அவங்க நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இந்த கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. கேலண்டர்ல பார்த்தா பொதுவா ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் கிருத்திகை போட்டிருக்கு. ஆனா ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 4:51 வரைக்கும் கிருத்திகை இருக்கு. ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை சாயந்தரம் 6:20 கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். இப்ப நிறைய பேருக்கு குழப்பம் என்னன்னா, ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை சாயந்தரம் தான் ஆரம்பிக்குது. நாங்க வியாழக்கிழமை கிருத்திகை கணக்குல எடுத்துக்கணுமா, இல்ல வெள்ளிக்கிழமை கணக்குல எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது தான். உங்க ஊர்ல கோவில்கள்ல கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வழிபாடு எப்ப நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் கிருத்திகை விரதம் அன்னைக்கு விரதத்தை கடைபிடிச்சிட்டு கோவிலுக்கு போவீங்க. அப்படி 6ஆம் தேதி மாலை 6-7 மணிக்கு மேல பூஜைகள் நடக்குதுன்னா நீங்க 6ஆம் தேதியே கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்கலாம். 7ஆம் தேதியும் கடைபிடிக்கலாம், தப்பு கிடையாது. பொதுவா இந்த கிருத்திகை விரதத்தை வேலை கிடைக்காதவங்க, உயர் பதவி அடையணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க கடைபிடிப்பாங்க. அதை முறையா எப்படி கடைபிடிக்கணும்னா, பரணியில ஆரம்பிச்சு கிருத்திகையில அவங்க விரதத்தை முடிப்பாங்க. நீங்க வியாழக்கிழமை விரதத்தை ஆரம்பிச்சாலும் தப்பில்ல. வியாழன் பரணி இருக்கு, வியாழக்கிழமை சாயந்தரம் கிருத்திகை ஆரம்பிக்குது, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிருத்திகை முடியுது. நீங்க வியாழன் வெள்ளி 2 நாட்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். பால் பாயாசம், கல்கண்டு சாதம், இல்ல சர்க்கரை பொங்கல், இது மாதிரி இனிப்புல நைவேத்தியங்கள் செய்து வைத்து முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். வியாழக்கிழமை படைக்கிற மாதிரி இருந்தா வியாழக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு மேல தாராளமா படைக்கலாம். வெள்ளிக்கிழமை நீங்க முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரதம் கடைபிடிக்க போறீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:45 முடிச்சிடுங்க. ஏன்னா அதுக்கு மேல உங்களுக்கு கிருத்திகை கிடையாது. முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை தினத்துல கோவில்ல அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கிறதே விசேஷம்தான். அப்படி நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஆடி கிருத்திகைய எப்படி கொண்டாடணும், எந்த நேரத்துல வழிபடணும், 6ஆம் தேதியா 7ஆம் தேதியா, இது மாதிரி பல விஷயங்களுக்கு இது பதிலா கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட நாள்ல எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் தீபம் ஏத்தி வழிபடும் போது நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. நம்ம சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யறதை விட அந்த இறைவனோட சன்னதிக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும் போது முழுமையாக வழிபட்ட பலனும் திருப்தியும் கிடைக்கும். அதுக்கு இந்த ஆடி கிருத்திகையும் விதிவிலக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஆடி கிருத்திகை தினத்துல இப்ப சொல்லக்கூடிய இந்த இலை 6 எண்ணிக்கையில இருக்கணும். அந்த 6 எண்ணிக்கையில ஏற்றி வைக்கக்கூடிய ஒரே ஒரு தீபம் இருக்கு இல்லையா இந்த இலை மீது, இது உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். கிருத்திகை விரதம் கடைபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? செவ்வாய் கிரக தோஷத்தோட பாதிப்பு குறையணும் தான். ஏன்னா கடன் பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம், சரியான வேலை கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பல தடைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். சொல்ல போனா அவர் தான் தீர்வும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானோட தோஷம் நம்ம ஜாதகத்திலேயோ இல்ல நம்ம குடும்பத்துல யாரோ நமக்கு இருக்கும்போதோ
அந்த செவ்வாய் கிரகதோஷ தடைகள் நமக்கு நீங்கணும், விலகணும் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான ஒரு தீபம் தான் இந்த தீபம். இந்த இலை வேற எதுவும் கிடையாது. செம்பருத்தி இலை தான். செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான அற்புதமான ஒரு இலை வந்து செம்பருத்தி இலை. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செம்பருத்தி மலர்கள் சமர்ப்பிக்கும் போது கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையும். சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருந்தா அதெல்லாம் முடிவுக்கு வரும். அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு செம்பருத்தியால பூஜைகள் பண்ணும்போது செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு மறைமுகமா கிடைக்கும். அப்படிப்பட்ட செம்பருத்தி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல, இது நீங்க 6 எண்ணிக்கையில எடுத்து வச்சுக்கணும். 6 அப்படிங்கிற எண்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்பு இருக்கு. முருகனுடைய அறுபடை வீடுகள் 6. சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்கான அந்த எழுத்துக்கள் மந்திரம் 6. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. இதுதான் ரொம்ப முக்கியம். சரவண பொய்கையில 6 தாமரை மலர்கள் மீது முருகப்பெருமான் தனித்தனியா பிறக்கும்போது அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை சிவபெருமான் அந்த 6 கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்தாரு. அவங்க அந்த பணியை சரியா செஞ்சதால அவங்கள கௌரவிக்க விதமா தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். அவங்கள முறையா வழிபடும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். திருமண வரன் கைக்கூடி வராதவங்களுக்கு அவங்க வாழ்க்கை துணை நல்லா அமையும். அதனால தான் 6 எண்ணிக்கையில இந்த ஒரு செம்பருத்தி இலைய எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலையோட நுனி பகுதியில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி சந்தனம், குங்குமம் பொட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் கிடையாது. சந்தனம், குங்குமம். சந்தனத்துல முருக கடாட்சம் இருக்கு. முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் வந்து சந்தனம் தான். அப்படிப்பட்ட சந்தனத்தால ஒரு பொட்டும் அது மேல குங்குமமும் வைத்து 6 இலைகள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த தீபத்தை என்னைக்கு ஏத்தலாம்? நீங்க வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சாயந்தரம் 6:20க்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மாலை ஒரு 7, 8 மணிக்கு மேல ஏத்தலாம். அப்படி வியாழக்கிழமை தீபத்தை ஏற்றதுக்கு நேரம் இல்ல, அதுக்கு விருப்பம் இல்லங்கிறவங்க, நாங்க வெள்ளிக்கிழமை தான் கிருத்திகையை கடைபிடிக்க போறோம் அப்படிங்கிறவங்க, வெள்ளிக்கிழமை காலையிலயும் ஏத்தலாம். தப்பு கிடையாது. அது உங்க விருப்பம் தான். வெள்ளிக்கிழமை காலை நேரத்துல ஏத்துறதுக்கு சரியான நல்ல நேரம் வந்து 9:15 10:15. இந்த 1 மணி நேரத்துல தீபத்தை ஏத்தலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் தீபத்தை ஏத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏற்றக்கூடிய நேரம் சொல்லிட்டோம். ஏற்றக்கூடிய நாள் வியாழக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு மேல, அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில 9:15 10:15. இந்த 2 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில சுவாமி படத்துக்கு முன்னாடி, அதுவும் முருகனோட படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டுல 6 எண்ணிக்கையில செம்பருத்தி இலைகளை பொட்டு வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு, முடிஞ்சா நெய் தீபம். முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ரொம்ப பிடிக்கும். அப்படி நெய் தீபம் போட முடியலன்னா தீப எண்ணெய் போடலாம், தப்பு கிடையாது. ஆனா 6 இலைகளுக்கு நடுவுல தான் இந்த தீபம் இருக்கணும். தீபம் எரியக்கூடிய திசை உங்க பூஜை அறையில மற்ற தீபங்களை எந்த திசை பார்த்து எரிகிறதோ அந்த திசை பார்த்து இந்த தீபத்தை வச்சாலே போதும். குறைந்தது அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் இந்த தீபம் எரியும் போது அந்த செம்பருத்தி இலையோடு சேர்ந்து இந்த தீபம் உங்க வீட்டில் ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும். அது செவ்வாய் கிரகதோஷ பாதிப்புகளை குறைக்கும். நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்து கடன் பிரச்சனை தான். கடன் பிரச்சனை இல்லாம போனாலே சேமிப்பு அதிகமாகும். வாழ்க்கை புதுசா நிலைமைக்கு மாறும். அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய, பொருளாதார சிக்கல்களை தீர்க்கக்கூடிய செவ்வாய் பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கிருத்திகை விரதம் அன்னைக்கு 6 எண்ணிக்கையில செம்பருத்தி இலைகள் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றும் போது வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த செம்பருத்தி இலைகளை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். கால் படாத மாதிரி செடி கொடிகள்லையோ இல்ல ஆறு ஏரி குளம் மாதிரி நீர்நிலைகளை விட்டுக்கலாம். ஒருவேளை இந்த தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்துறதுக்கு விருப்பம் இல்ல, நாங்க வந்து முருகப்பெருமான் சன்னதியில கோவில ஏற்றலாமா? தாராளமா ஏத்தலாம். கோவிலுக்கு போகும்போதே 6 செம்பருத்தியை கழுவி சுத்தப்படுத்தி பொட்டு வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அங்க முருகன் பாதத்துல தீபத்தை வச்சுட்டு நீங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த ஒரு ஆடி கிருத்திகை அன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்துங்க. கண்டிப்பா பொருளாதாரத்திலையும் செல்வ செழிப்புலையும் முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.